45 சவரன் தங்கம், ரோட்டோரமா கிடந்த கோடிக்கணக்கான சொத்து. நீங்களா இருந்தா என்ன பண்ணுவீங்க? சென்னையில ஒரு தூய்மை பணியாளர் செஞ்ச காரியம் இப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையுமே நெகிழ வச்சிருக்கு. முழுசா கேளுங்க. சென்னை தீநகர் சாலை. எப்போதும் பரபரப்பா இருக்கிற அந்த இடத்துல யாரும் கவனிக்காம ஒரு பேக் கிடந்திருக்கு. அதை எடுத்தது நம்ம ஊரு மாநகராட்சி தூய்மை பணியாளர் திருமதி பத்மா அவர்கள். அந்த பைய திறந்து பார்த்தப்போ அதிர்ச்சி. அதுல 45 சவரன் தங்க நகைகள். ஆனா பத்மா அம்மா யோசிக்கவே இல்ல. நேரா போலீஸ் ஸ்டேஷன் போய் அந்த நகைகளை ஒப்படைச்சாங்க. அவங்களோட இந்த நேர்மை லலிதா ஜுவல்லரி உரிமையாளர் டாக்டர் எம் கிரண்குமார் காதுக்கு போச்சு. கிரண்குமார் அவர்கள் பத்மா அம்மாவை கௌரவிக்க முடிவு பண்ணாரு. தன்னோட வீட்டுக்கே அந்த அம்மாவை விருந்தினரா கூப்பிட்டு உபசரிச்சு ஒரு வெள்ளித்தட்ட பரிசா கொடுத்து கௌரவிச்சாரு. குறைந்த வருமானம் இருந்தாலும் இவ்வளவு பெரிய நேர்மை இருக்கிறது மிகப்பெரிய விஷயம்னு அவர் சொன்னதுதான் ஹைலைட். காசு பணம் முக்கியம் இல்ல, நேர்மை தான் முக்கியம்னு பத்மா அம்மா வாழ்ந்து காட்டிட்டாங்க. இந்த காலத்துல இவ்வளவு நேர்மையா இருக்கிறது சாத்தியமா? பத்மா அம்மாவோட இந்த செயலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த நேர்மைக்கு ஒரு லைக் போட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா 45 சவரன் நகையை விட அவங்க நேர்மை தான் பெரிய தங்கம்.